சொந்தங்களே, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி எந்த கோயிலுக்கும் போகல, வீட்டில் இருக்கிற சாமியவே கும்பிட்டுக்கிட்டேன் குளிச்சுட்டு. அப்புறம் நிறைய பேர் கேட்குறீங்க, அப்பா சக்தி இதாகிடுச்சு, அப்பா உங்களுக்கு சக்தி இதாகிடுச்சான்னு. அது 60ஆம் கல்யாணம் தான் பண்ணியிருக்கோம். 60 முடிஞ்சு 61 பிறந்துச்சுல, அப்போ தான் திருக்கடையூரில் போய் 60ஆம் கல்யாணம் கல்யாணம் மாதிரியே பத்திரிக்கைக்கு திருவிழா அடித்து எல்லோரும் சொந்தக்காரங்கள் எல்லாத்தையும் ஒரு பஸ்ஸு ஃபுல்லாக கூட்டிகிட்டு போய் அதை ஒரு பெரிய விசேஷமாக கோயிலில் இவ்வளோ பணம்னு கட்டிகிட்டே போதும். அங்கே திருக்கடையூரில் அந்த கோயிலில் பணம் கட்டிட்டோமா அவங்க எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுருக்கிறாங்க. மாடுலேருந்து யானை வரைக்கும் கொடை பிடிச்சிக்கிட்டு நம்மளை கூட்டி வருவாங்க. பொண்ணு மாப்பிள்ளைய 2 தாலி இப்போ அம்மா போட்டிருக்கான். அம்மா 2 தாலி போட்டிருக்காங்க. இப்போ சஷ்டி 70வது விஷயம் தான் அந்த இது சஷ்டி பூர்த்தி வரும். அப்போ அது செய்கிறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்காங்க. எனக்கு இப்போ 68 வயசு தான். அதுவும் அடுத்த மாதத்தோடு தான் அந்த 68 பிறக்குது. அதனால் இன்னும் சஷ்டி பூர்த்தி எனக்கு நடக்கலை கண்ணு. நடக்கிறப்போ உங்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறேன். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்னான்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க எல்லாருக்கும் பிடிச்சது தான் இட்லி கறி குழம்பு. இந்த இட்லி கறி குழம்பு எல்லாருக்குமே எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஏன் எங்கள் வியூவர்ஸுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். பாருங்கள், குழம்பு நல்லா வச்சுருப்போம். அப்படி இட்லிக்கு கொஞ்சம் தொடுறோம், அப்படி போடுறோம், பெரட்டுறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். 11 மணிக்கு உங்களை தினமொரு தகவலை சந்திக்கிறேன். பாய்.